பில்ரோத் ஹாஸ்பிட்டல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. மேல வண்டி இங்க நின்னுது. ஏன் வண்டி இங்க தான் நிக்கும்? பிரைடு கேக்குறது ரெண்டே ஹேர் ஸ்டைல் தான். ரிசப்ஷன்னா they want to leave their hair free. curls வேணும். முகூர்த்தம்னா அந்த முகூர்த்தம் ஜடை சௌரி குஞ்சம். ஒரிஜினல் ஹேர்ஸ்னா எப்படி இருக்கும் மேம்? நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்துட்டு 30,000க்கு வருது. சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் போர்டு இருக்கா? ஸோ மேக்கப் இஸ் அ ஸ்கில். என்ன சர்டிஃபிகேட் வேணாலும் நான் வச்சுக்கலாம். அங்கே போய் என் பிரைடோட ஃபேஸில் நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன், நான் பண்ணுற மேக்கப் எத்தனை நேரம் நிற்குதுன்றது தான். இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, ஓகே அப்போ இவங்கள்ட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஸோ அது ஒரு கரெக்ட் மென்டாலிட்டியா? அது கரெக்ட் மென்டாலிட்டினே சொல்ல முடியாது. மூணு மேக்கப் ப்ராடக்ட் என்ன கேட்டிங்கன்னா உங்களோட ஷேடுக்கான கரெக்டான காம்பேக்ட், காஜல், லிப்ஸ்டிக். மேம் இப்போ வந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக நிறைய பேருக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் மேக்கப்பை தாண்டி இந்த ஹேரை செட் பண்ணுறதுன்றது அது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸில் எந்த மாதிரிலாம் பிரைட்ஸ் கேட்பாங்க, இது வேணும் அது வேணுன்ற மாதிரி? அதாவது கற்றுக்கும் போது ஆர்வத்தில் நிறைய ஹேர் ஸ்டைல் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது பத்தலன்னு ரஷ்யன் ஹேர் ஸ்டைல் கிளாஸ்ன்னு செப்பரேட்டாக சேர்ந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் பிரைடு கேட்குறது ரெண்டே ஹேர் ஸ்டைல் தான். ரிசப்ஷன்னா they want to leave their hair free. curls வேணும். அதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். முகூர்த்தம்னா அந்த முகூர்த்தம் ஜடை சௌரி குஞ்சம். இவ்வளவுதான். என் வாழ்க்கையை வந்துட்டு ஒரு 2-3 வருஷமா இந்த 2 ஹேர் ஸ்டைலே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஏதாச்சும் அத்தி பூத்த மாதிரி they ask for மெஸ்ஸி பிரைடு. அதுலயும் டிப்பிக்கலா 2 மெஸ்ஸி பிரைட் கேட்பாங்க. அதுக்கும் நம்மளுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வேணும். ஸோ அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா கரெக்டான ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்து வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் நிறையா பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லூஸ் கேர்ள்ஸ். ஸோ திஸ் கேர்ள் இஸ் கால்ட் அஸ் டைட் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இப்போ என்ன மாதிரி கலர்ட் ஹேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஏன்னா வந்து அவங்க பிரைடோட ஒரிஜினல் ஹேர் கலரோட மேட்ச் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் பிரைட் வந்து கேர்ள் கேட்குறாங்களோ அந்த கேர்ளோட மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ஹேரில் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேர்ள் பண்ணிட்டு ஓகேவா, இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சேன்னா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நான் பண்ணுற கேர்ளும் எப்படி இருக்கணும், என்னோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் இப்படி இருக்கு, ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நான் கேர்ள் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சு வச்சாலே ஈஸியாக ஓகே எந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் வைக்கணுன்றது எல்லாமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் பின்னாடி. பட் இந்த முன்னாடி இருக்கிறதா நிறைய பிரச்சனை. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ அந்த ஹேர் லாஸ்ன்ற ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பெரிய நெத்தி இருக்கு, இதை கவர் பண்ணும் அப்படின்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த ஃப்ரண்ட் பேங்க்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி சூஸ் பண்ணலாம்? அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஹேர் தான் நீங்க போகணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் ஒரிஜினல் ஹேர்ஸ் அண்ட் இதெல்லாம் ஒன் டைம் யூஸ் தான். அண்ட் இதோட காஸ்டே உங்களுக்கு மேக்ஸிமம் 500 to 600 தான் வரும். ஒரிஜினல் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நீங்க அதை வாஷ் பண்ணுவீங்க, மறுபடியும் யூஸ் பண்ணீங்கன்னும் போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் நீங்க வந்து ட்ரஸ்டட் செல்லர் கிட்ட தான் வாங்கணும். ஹியர் அட் ஜுவாலா யூ கெட் த ஒரிஜினல் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் நிறைய இடத்துலையும் இருக்கு. நீங்க பெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்னு போகாம என்னோட சஜஷன் வந்து கோ டு அ டாக்டர், உள்ள ட்ரீட் பண்ணுங்க. உங்களோட இன்டேக்குமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ நைஸ் ஹேர் க்ரோத். இப்போ ஒரிஜினல் ஹேர்ஸ்னா எப்படி இருக்கும் மேம்? ஸோ ஒரிஜினல் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி சம்திங் லைக் திஸ். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூ ஜஸ்ட் ஃபீல் திஸ். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். டச் திஸ், இட் வில் பி வெரி சாஃப்ட். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 30,000க்கு வருது. ஓகேங்களா? பட் இங்கே டிஸ்கவுண்ட் கழிஞ்சு உங்களுக்கு 21,000க்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து பர்மனன்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகேங்களா? இதை வந்துட்டு உங்கள் ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட். அகேன் அது ப்ரொஃபஷனல்ஸால தான் பண்ண முடியும். யூ ஹாவ் டு கோ கெட் இட் டன். அது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நல்ல ஒரு எனக்கு ஒரு அழகான லென்த்தி ஹேர் வேணும். ஏன்னா வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. இவ்வளோண்டு முடி இருக்கும் போது நீல முடி ஆசைப்படுவோம், நீல முடியா இருக்கும் போது வில் யூனோ ஆப்ட் ஃபார் ஷார்ட் ஹேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ஹேர் இருக்கு, லாங் ஹேர் வேணும், கொஞ்ச நாளைக்கு நான் லாங் ஹேரோட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, என்ன மாதிரி வந்து புத்தி மாறிட்டே இருக்கிறவங்க, யூ கேன் கோ ஃபார் திஸ். 30,000 மேம் லைட்டாக பயமா இருக்கு. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்போ இதை நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? யா ஆஃப்கோர்ஸ். ஏன்னா இது உங்க ஹேர்ல டை பண்ணிடுவாங்க.
ஸோ ஃபிட்டே பண்ணிடுவாங்க. யூ கேன் ஸ்லீப், யூ கேன் டூ யோர் ஹேர் ஸ்டைல்ஸ், நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இட் வில் லுக் லைக் நேச்சுரல் ஹேர். ஸோ இது வந்து கிளிப் ஆன் எக்ஸ்டென்ஷன்ஸ், இதை வச்சு நம்ம எடுத்துருவோம். திஸ் இஸ் நாட் லைக் தட், இட் வில் ஃபிட் யோர் ஹேர். ஸோ நம்ம மேக்கப் பற்றி, ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல மேம். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு துணி வாங்கணும், ஒரு இன்க்ரீடியன்ட் வாங்கினா கூட லேபிள்ஸ் பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் மனசுல வருது. அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் போர்டு இருக்கா? சர்டிஃபிகேஷன் போர்டு வெறும் மேக்கப்க்குன்னு கவர்மெண்ட்ல கிடையாது. தெர் இஸ் அ சர்டிஃபிகேஷன் போர்டு, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு அட்டானமஸ் பாடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே இட்ஸ் அ ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ மேக்கப் இஸ் அ ஸ்கில். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்து மேக்கப், மெஹந்தி, நெயில்ஸ் எதை வேணாலும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்றாங்க. அகைன் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வருது நம்மள்ட்ட. ஸோ அதுக்கு இன்விஜிலேஷன் எங்கேருந்து வராங்க? கவர்மெண்ட்லேருந்து வராங்க. அண்ட் கவர்மெண்ட்டோட கிட்ட இருந்து தான் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் ஆகி வருது. கவர்மெண்ட் செட்ஸ் தான் கரெக்ட். அதாவது யாரெல்லாம் வந்துட்டு அந்த பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்களோ அதை வந்து பேப்பர் கரெக்ஷன் டீமுமே கவர்மெண்ட் தான் அசியூம் பண்ணுது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் அங்கே இருக்காங்க. கரெக்டுங்களா? எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சருமே போய் பேப்பர் கரெக்ஷனுக்கு போகிறது கிடையாது. இஃப் ஐ எம் நாட் ராங், கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அகாடமிஸில் வந்து தே ஆர் கிவிங் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன். ஏதாச்சும் கவர்மெண்ட்லேருந்து எம்ப்ளாயி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை என்ன சொல்கிறது, இன்விஜிலேட் பண்ணி அசஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? என்னோட கேள்வி அது. அப்படியெல்லாம் நடக்கிறதே கிடையாது. வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறது எப்படின்னா, ஒரு 10 பேர்த்தோட ஸ்டூடெண்ட்டோட பேர் நான் கொடுத்தேன்னா அந்த 10 பேர்த்துக்கான சர்டிஃபிகேட் வந்துடும். அங்கே 10 பேர் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இந்த 10 பேர் தான், இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நான் கொடுத்தா சர்டிஃபிகேட் வரும். இப்படிதான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட உண்மை போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன சர்டிஃபிகேட் வேணாலும் நான் வச்சுக்கலாம். இன்டர்நேஷனலி சர்டிஃபைடு நான் என் பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கே போய் என் பிரைடோட ஃபேஸில் நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன், நான் பண்ணுற மேக்கப் எத்தனை நேரம் நிற்குதுன்றது தான் விஷயமே. இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும் இல்லைன்றது என்னை பொறுத்தளவு அவசியமே இல்லை. ஓகேவா? எண்ட் ஆஃப் தி டே பிரைட் டசன்ட் கேர் அபவுட் வேர் யூ கெட் த சர்டிஃபிகேட். ஆல் ஷி கேர்ஸ் இஸ் அவங்க ஃபேஸில் அவங்க எப்படி அழகாக இருக்காங்க அண்ட் அவங்களோட மேக்கப் எப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றது தான் விஷயமே. ஏன்னா மேக்கப்புங்கிறது ஒரு கலை இல்லைங்களா? அந்த கலை வந்து யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் மேக்கப் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனையோ செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதாவது எங்கேயும் போய் முறையாக கற்றுக்காம ஒரு பிரைடுக்கு லட்சக்கணக்கில் வாங்குற ஆர்டிஸ்ட்டுமே இருக்காங்க. ப்ரௌடாக தன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட்னு போட்டிருக்காங்க. கிளாஸும் எடுக்கிறாங்க, சர்டிஃபிகேட்டும் தராங்க. அவங்க எப்படி சர்டிஃபிகேட் தராங்க? அவங்க பேரை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும், நாங்கள் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு பல பேர் என்கிட்ட கேட்குறவங்க கிட்டலாம் நான் என்ன பண்ணுறேன், உங்களோட பிஸ்னஸை ஒரு சிறு தொழில் ஓகேவா கார்பரேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அதுக்கான அங்கீகாரத்தை வாங்கிக்கோங்க, லைசன்ஸை வாங்கிக்கோங்க, சர்டிஃபிகேட்ஸ் கொடுங்க. அண்ட் அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு ஒரு இங்கே படிச்சன்றதுக்கான அடையாளம் தான் அந்த சர்டிஃபிகேட்டை தவிர அந்த சர்டிஃபிகேட் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. உங்களோட கையில் நீங்கள் பண்ணுற மேக்கப்போட அவுட்புட் தான் வந்துட்டு உங்களோட மேக்கப்பை பற்றி பேச போகுது. அதை தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகுது. டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு பெரிய டூல் மேம். இப்போ பிரைட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, ஓகே அப்போ இவங்கள்ட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஸோ அது ஒரு கரெக்ட் மென்டாலிட்டியா? அது கரெக்ட் மென்டாலிட்டினே சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஃபாலோவர்ஸ் எந்த ரீசனுக்காக வேணாலும் வரலாம். நிறைய பேர் ஃபாலோவர்ஸ், வியூஸ், லைக்ஸ் எல்லாமே வந்துட்டு தே பை இட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்கானிக் ரீச் யாருக்கு இருக்கு இருக்காதுன்னு எல்லாம் ஒரு பிரைடால அசஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிரைடா நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒர்க்கை பாருங்க. ஒருத்தங்க கிட்ட 200 ஃபாலோவர் தான் இருக்கும், ஆனால் அவங்க ஒர்க் அருமையா இருக்கும். ஓகேவா? 2 லட்சம் 3 லட்சம் இருக்கிற ஒரு ஆர்கானிக்காவே வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு நல்ல ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கில் இருக்கு, 2-3 லட்சத்துக்கு இருக்கு அப்படின்னா அவங்களோட ஒர்க்கும் வந்துட்டு நீங்க பார்க்கணும். அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்கன்றதும் நீங்க பார்க்கணும். ஆனா ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு மிட் ரேஞ்ச்ல இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் தன்னோட பிரைடுக்காக விழுந்து விழுந்து வேலை செய்ய தயாரா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட பிக் டேல உங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி வேலை செய்யற மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னுமே பெட்டரா
இருக்கும். இல்ல எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் தான் வேணும்னு சொல்ற பிரைட்ஸ் வந்துட்டு தாராளமா இஃப் யூ கேன் அஃபோர்ட் நீங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கிட்டயும் போடலாம். ஏன்னா நான் யாரையும் எதுவும் சொல்ல அப்புறம் கொடியை தூக்கிட்டு வருவீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஒரு பிரைட் அப்படின்னா அதுக்கு வந்து முன்னாடி நாள் போட்டோ ஷூட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ஈவென்ட் டே ஒன்று இருக்கும், மெஹந்தி இருக்கும், சங்கீத் இருக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் ரிசப்ஷன், ஒரு ஃபுல் என்ன சொல்றது பேக்கேஜாவே இருக்கும் இல்லையா? ஸோ எந்தெந்த டேஸ்க்கு எந்த மாதிரி மேக்கப் போட்டா பெட்டர்? ஏன்னா காலையில கல்யாணம் மறுபடியும் ரிசப்ஷன்னா அது ரிமூவ் பண்ணி மறுபடியும் போடுவாங்களா, இல்ல எந்த மாதிரியான மேக்கப் சூஸ் பண்ணலாம்? தட் டிபெண்ட்ஸ்ங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கு. என்னோட பிரைடு கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டினே ஈவெண்ட் இன்டோரா அவுட்டோரா, உங்களோட ஸ்கின் டைப் என்ன, இதை வச்சு தான் நான் மேக்கப் சஜஷனே கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரைடு கிட்ட இதை கேட்டு இதுக்கேற்ற மாதிரி தான் மேக்கப் பண்ணணும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஸ்கின்னை வந்து மேட்டிஃபைங்காக வைக்கணும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோயிங்காக வைக்கணும். அப்போ தான் அந்த மேக்கப்போட ரிசல்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் மேக்கப். நம்ம காம்ப்ளிகேட்டே பண்ண வேண்டாம், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், சூப்பராக மேக்கப் பண்ணலாம். இதை கன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகுனா இது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சிம்பிளான விஷயத்தை கரெக்டான முறையில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின், டெய்லி ஒருத்தங்க மேக்கப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 2-3 ப்ராடக்ட் நீங்க கம்பல்சரி வச்சுக்கோங்க, எவ்ரிடே மேக்கப்புக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ப்ராடக்ட். 3 மேக்கப் ப்ராடக்ட் என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட ஷேடுக்கான கரெக்டான காம்பேக்ட் காஜல், லிப்ஸ்டிக். அந்த லிப்ஸ்டிக் அழகாக கொஞ்சம் ப்ளஷ்ஷாகவும் போட்டுக்கலாம், கண்ணுக்கு மேலேயும் போட்டு விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அண்ட் ஸ்கின் கேரில் கண்டிப்பாக சிடிஎம் கிளென்ஸ் டோன் மாய்ஸ்சரைசிங் இஸ் மஸ்ட். அண்ட் சன்ஸ்க்ரீன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரேயிங் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ப்ரேயிங் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கனாலே நீங்கள் காம்பேக்ட் போடும்போது ஒரு பவுட்ரி ஃபீல் இருக்கும். ஸோ ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் மாதிரியே செட் ஆகிடும். as if you'll be glowing from the inner மாதிரி இருக்கும். சன்ல இருந்துமே ப்ரொடெக்டடாக இருக்கும். இட்ஸ் a super hack for all college going, office going girls. சூப்பர் மேம், செம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பில்ரோத் ஹாஸ்பிட்டல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. மேல உன் வண்டி இங்க நின்னுது, ஏன் வண்டி இங்க தான் நிக்கும்? ஏன் நீங்க இதை பண்ணலன்னு क्वेश्चन பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்கா தான் இருக்கு.